Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எப்படி கிருபையினாலே தேவன் நம்மை கடைசி வரைக்கும் காத்து கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். கிருபையினாலே தேவன் நம்மை கடைசி வரைக்கும் அப்படி காத்து கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். கிருபைங்கிறது என்னங்கிறத நாம் புரிந்து கொள்ளும்போது நமக்கு விளங்கிவிடும். கிருபைங்கிறது ஏதோ ரட்சிக்கப்படுற நேரத்தில் தேவன் நமக்கு காட்டுகிற ஒரு சில நிமிஷங்களுக்கு காட்டப்படுகிற தேவனுடைய தயவு அல்ல. இந்த தயவு, தேவன் காட்டுகிற இந்த கிருபை ஆதி முதற்கொண்டே நம்ம மேலே அது காட்டப்படுகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இந்த கிருபையை தேவன் நமக்காக வச்சிட்டாரு. நாம் செய்ய வேண்டிய கிரியைகளை எல்லாம் நாம் செய்யும்படியாக முன்னதாக அவைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எபேசியர் 2:10 வாஸ்தவம். முன்னதாகனா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, முதல் மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நாம் என்ன விதமான வாழ்க்கை வாழ வேண்டும், நம்முடைய டெஸ்டினி என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நிர்ணயித்து கிருபையாய் அவருடைய தயவின் அடிப்படையில் பாருங்கள். நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் தீர்மானிச்சிட்டார் நீங்கள் எப்படி வாழணுங்கிறத. அவர் நீங்கள் உங்கள் தப்பு அதை மாற்ற போகிறது கிடையாது. நீங்கள் செய்கிற நன்மையும் அதை மாற்ற போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு நன்மையும் செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு தவறும் செய்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டார் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு, நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லி. நீங்கள் எந்த நன்மையோ தீமையோ செய்கிறதுக்கு முன்னாடியே அவர் தீர்மானிச்சிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் நம்முடைய நன்மை தீமை இங்கே பிரச்சனையே கிடையாது. அதனால் விளங்கி கொள்ளணும் பாருங்கள். அப்போ தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தீர்மானித்து நடத்திக்கிட்டு வர்றாரு. நம்ம அதுக்காக ரட்சித்து இருக்கிறாரு. அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். கடைசி வரை முடிவு பரியந்தம் நம்ம கொண்டு செல்ல விரும்புகிறார். இது ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு ரட்சிக்கப்படுறப்ப காட்டுற கிருபை அல்ல. அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை முழுக்க நம்மளோடு கூட இருந்தது. பூமியில் கடைசியில் நித்தியமாய் நாம் தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்படும் போது மகிழ்ச்சியோடு இயேசு நம்ம கொண்டு போய் அவருக்கு முன்னால் நிறுத்த போகிறாராம். அந்நாள் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது. ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. வேதவசனம் பல இடங்களில் இதை ரொம்ப அழகாக சொல்லுகிறது. இதை நான் ஒரு வசனத்தில் வாசித்து காண்பிக்கிறேன் உங்களுக்கு. பிலிப்பியர்களது நிருபம் 1ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இங்கே கவனிக்க வேண்டியது என்ன? தொடங்கினவர் முடிய நடத்தி வருவார். எல்லாம் சொல்லுங்கள், தொடங்கினவர் முடிவு வரை நடத்துவார். அதுதான் இங்கே நற்கிரியை தொடங்கினவர். நம்முடைய கிரியை இல்லை, அவருடைய கிரியை. அவர் செய்ய ஆரம்பித்தார். அவர் செய்ய தொடங்கினவர் முடிவு வரை நடத்தி வருவார் என்று நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுலப்பன் சொல்கிறார், உங்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வருது? கடவுள் உங்களுக்குள்ள ஒரு கிரியை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் உங்களுக்காக திட்டமிட்டு தம்முடைய கிருபையிலே காரியங்களை ஏற்படுத்தி வச்சிட்டாரு. அதற்காக உங்களை ரட்சித்திருக்கிறாரு. அந்த நோக்கத்துக்காக உங்களை நடத்தி கொண்டு வர்றாரு. முடிவு வரையும் அவர் நடத்துவார். ஏன்னா அவர் தீர்மானிச்சிட்டார், அதில் நடத்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் உங்களை பார்க்கும்போதெல்லாம் அதை நினச்சி நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்றாரு. கிருபைங்கிறது ஏதோ ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் காமிக்கிறார். அதுக்கப்புறம் நீயே உன் வேலையை பார்த்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் உன் பலத்தில் தான் ஆகணும், இது உன் ஆற்றலில் தான், உன்னுடைய இதில் தான். அவர் ஒன்றும் பண்ண மாட்டாராக்கும். உன்னை கொஞ்சம் தூக்கி விடுவார், அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கணும். அப்படி உன்னை பாதி தூரம் தூக்குவார், மீதி தூரம் நீ பார்த்துக்கோ. இப்படியெல்லாம் வேதத்தில் கிடையாது பாருங்கள். அவர் சொல்கிறாரு, கிரியை ஆரம்பித்தவர் முடிவு வரையும் உன்னை நடத்தும். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. இதில் டென்ஷன் கிடையாது பாருங்கள். நான் அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்ன பிடிச்சிருக்காரு, நான் அவரை பிடிச்சேன்றது காட்டலாம் அவர் என்ன பிடிச்சிருக்கிறாரு. நம்ம பிடிச்சோன்னா சில நாள் விட்டுட்டா போச்சு, பொத்துன்னு விட வேண்டியதான் திருப்பி கீழே கிணத்துக்குள்ளே, இல்லையா? இதில் என்னன்னா, கிணத்துக்குள்ளே கிடக்கிறவனை, சேற்றில் அமுகிக்கிட்டு இருந்தவனை அவன் காப்பாற்றப்படணும்னு சொல்லி இவர் போய் பிடிச்சா அவனை தூக்குறாரு. அவனுடைய பிடியில் இல்லை அவனுடைய விடுதலை, இவருடைய பிடியில் இருக்குது. இவர் எவ்வளோ நல்லா பிடிச்சிருக்காருன்றதுல தான் இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரட்சிப்பில் உங்களை பிடிச்ச தேவன், நீங்கள் அவரை பிடிச்சிங்கன்னு நினைக்காதீங்க. அவர் தான் உங்களை பிடிச்சிருக்கிறாரு. அவர் பிடி தளரவே தளராது. நடுவில் 1000 பிரச்சனைகள் வரலாம், சோர்ந்து போகலாம், நீங்கள் பின்வாங்கி போகலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். சிலர்லாம் அப்படிலாம் இருக்கிறாங்க. விஷயம் தெரியாமல், எப்படி கர்த்தருக்காக வாழ்கிறதுன்னு தெரியாமல்
நடுவழியில் சில நேரம் கெட்டு போய் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் கர்த்தர் பிடிச்ச பிடியை அவர் விடுறதில்லை. அவர் என்ன பண்ணுறாரு, பிடிச்ச பிடி ஒரே பிடி தான், தூக்குனது தான். வானளவுக்கு உங்களை தூக்காமல் அவர் விடமாட்டார், உங்களை மகிமைப்படுத்தாமல் அவர் விடமாட்டார் என்று வேதவசனம் போதிக்கிறது. பவுலப்பன் சொல்கிறார், உங்களை பார்க்கும்போதெல்லாம் அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் பார்க்கும்போது என்ன மாதிரி விசுவாசிகளை பார்த்தார் அவர்? ஏதோ மோசமான விசுவாசிகளை பார்த்து சோர்ந்து போல, இவங்கெல்லாம் என்னத்தை பரலோகம் போக போகிறாங்க, இந்த கும்பல் எங்கே தேருமா, இது ஒன்று கைகூடி வருமா. சில பிரசங்க இருங்க பாருங்கள், அவங்க ஆட்களையே நொந்துக்குவாங்க. அவங்க மேலே ஒரு பெரிய கோபம், சபையில் இருக்கவங்க மேலே ஒரு பெரிய கோபம் பிடிச்சி திட்டிட்டு கிடப்பாங்க ஆளுகளை. ஒருவராது நீங்கள் போவீங்களா, ஏசு இன்னைக்கு வந்தால் இந்த சபை போகுமா அப்படின்லாம் பேசுவாங்க. ஏன்னா கோபத்தில் யாரும் உருப்பட மாட்டேன்றாங்களே, யாரும் இப்போ பரிசுத்தமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, பயமுறுத்தி பார்க்குறக்கு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானேன்னு ஒரு கோபம் அவருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, ஆரம்பித்தார், நானும் பார்த்துட்டு தான் வர்றேன், எல்லாம் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது, ஆரம்பித்தவர் முடிவு பரியந்தான் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? அப்போ த கீப்பிங் பவர் ஆஃப் காட், தேவன் எப்படி நம்மை பாதுகாத்து பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறாரு, ஆரம்பித்தவர் முடிவு பரியந்த நம்ம நடத்துகிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். நடுவழியில் ஃபெயிலியர்ன்றது கிடையவே கிடையாது. ஏனென்றால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் தான் முடிவு வரையும் காக்கப்படுறோம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், அப்புறம் கிரியினால் காக்கப்படுறதில்லை. சாதாரணமாக பிரசங்கம் அப்படி தான் நடந்துருது. கிருபையினால் ரட்சிப்பை போதிச்சிருவாங்க, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், அப்புறம் கிரியினால் தான் நீ இப்படி பண்ணியா, நீ அப்படி பண்ணியா, நீ எத்தனை நாள் உபவாசம் இருந்த, நீ எத்தனை மணி நேரம் ஜெபிச்ச, நீ என்ன பண்ண, உன் ஜபம் கூரை வரைக்கும் போகுமா, கூரையை தாண்டாதாக்கும், உன் ஜபம் தலையோடு தாண்டி போவாதாக்கும், என்ன ஜபம் உனக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி விட்டுறாங்க. கிடையாது. நம்முடைய ஜபம் இல்லை, அவருடைய கிருபை. நம்முடைய உபவாசம் இல்லை, அவருடைய கிருபை. நாம் உபவாசம் இருக்கிறோம், ஜபம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், நல்லது தான். ஆனால் அவருடைய கிருபை தான் எல்லாத்தையும் அங்கே தாங்குகிறது என்பதிலே நாம் நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேணும். சரி, அப்போ இந்த கீப்பிங் பவர் ஆஃப் காட், இந்த தேவனுடைய காக்கும் கிருபையானது, ரட்சிக்கிற கிருபை மட்டும் இல்லை, முடிவு புரிந்த காக்கிற கிருபை. நமக்கு வேதவசனம் சொல்லுகிறது, நம்ம காக்கும்படியாக தேவனுடைய கிருபை பல்வேறு ஆயத்தங்களை செய்து வைத்திருக்கிறது. பல்வேறு காரியங்களை, many provisions are made, many safeguards have been made for this purpose. நம்மை காக்கும்படியாக பல ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை நமக்காக பல காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அதில் சிலவற்றை இன்றைக்கு சொல்ல. ஒன்று, முதலாவது காரியம், தேவனுடைய கிருபை நமக்கு என்னத்தை ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறது, நம்ம முடிவு பரிந்து காக்கும்படியாக தேவனுடைய கிருபை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை பார்ப்போம். முதலாவது காரியம் என்னென்னா, தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை என்கிறது எல்லா வல்லமையை காட்டிலும் மாபெரும் வல்லமை. இந்த வானத்தை பூமியும் உண்டாக்கின அவருடைய வல்லமை, மனுஷனை ரட்சித்த அவருடைய வல்லமை, அந்த வல்லமை, அப்பேற்பட்ட வல்லமை, சுப்ரீம் பவர் என்று சொல்லலாம், எல்லாத்தை காட்டிலும் மேலான அந்த வல்லமை. அதை குறித்து வேதம் சொல்லும்போது, இந்த நம்ம முடிவு வரையும் காக்கிறதுங்கிற வர்ற விஷயத்தில் அந்த வல்லமையை ரொம்ப வலியுறுத்தி வேதம் போதிக்கிறது. அது எப்படி போதிக்கிறதுன்னு சொன்னால், ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏபிள் என்கிற வார்த்தை வருது, தமிழில் வல்லவராயிருக்கிறார் என்கிற வார்த்தை மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறது. என்ன சொல்ல வருது வேதம்? அவர் வல்லவராக இருக்கிறார். God is able. அவர் வல்லவரா, நீங்கள் வல்லவரா இல்லையான்றது இல்லை, அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார்னு சொன்னால், அப்போ ஆற்றலெல்லாம் அவருடையது, பலனெல்லாம் அவருடையது, வல்லமையெல்லாம் அவருடையது. இப்படி தான் வேதவசனம் போதிக்கிறது. சில சாம்பிள்ஸை நான் வாசித்து காண்பிக்கிறேன். திருப்பம் ரோமர்களது நிருபம், ரோமர் 8:37 வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன்.
எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். ஒரு பெரிய லிஸ்ட்டே இங்கே கொடுக்குறாங்க. என்ன லிஸ்ட்டு? மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும், இப்படி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பல ஐட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று மிஸ்ஸிங் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஏன்னா இந்த மிஸ்ஸிங் ஐட்டமை தான் ஏதோ இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இன்றைக்கி. இது என்ன மிஸ்ஸிங்கு? கடந்த கால பாவங்கள் இங்கே இல்லவே இல்லை. நம்மை தேவனிடத்திலிருந்து எதெல்லாம் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னதில் நம்முடைய பழைய பாவங்கள் இங்கே சொல்லப்படவே இல்லை. ஏன் சொல்லப்படலைன்னா அது நம்ம பிரிச்சிருன்றதுனால சொல்லப்படலைன்னு அர்த்தம் இல்லை. ஏன் அது இங்கே சொல்லப்படலைன்னா, இந்த லிஸ்ட்டில் அது பழைய பாவங்கள் ஏன் மென்ஷன் பண்ணலைன்னா, அது ஒரு பிரச்சனையே கிடையாது, அது தீர்ந்து விட்டது, அது ஒரு இஷ்யூவே கிடையாது. நம்முடைய பழைய பாவங்கள் அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணலை. நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள், வாழ்வு தாழ்வு, உயர்வு, வேறு எந்த சிருஷ்டி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய காரியங்கள், பழைய பாவங்கள் இங்கே மென்ஷன் பண்ணவே படவில்லை. ஏன் என்று சொன்னால், அந்த பழைய பாவங்கள் எல்லாம் இரத்தத்தினால் மூடப்பட்டு விட்டது, இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டது. அது ஒரு இஷ்யூவே கிடையாது. நிச்சயமாக அது நம்ம தேவனிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. இதில் என்ன இஷ்யூனா, இதில் என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் இந்த பழைய பாவங்களை பற்றி தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய கிறிஸ்தவர்களை பாருங்கள், தங்களுடைய பழைய பாவங்கள் தான் அவங்களுக்கு பெரிய கரிசனையாக. நான் அப்படி பண்ணிட்டேனே, நான் 25 வருஷத்துக்கு முன்னால் இப்படி பண்ணையா, அந்த சாபம் தான் இன்றைக்கி என்னை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காக்கும், அதுதான் என்னை எப்படி பிடிச்சிட்டு இருக்காக்கும். ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் தாத்தா செய்த குற்றத்துக்காக அந்த தலைமுறை சாபம் என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்காக்கும். தலைமுறை சாபம் பிடிக்குதுன்னா அப்போ எல்லாரையும் தான் பிடிச்சிருக்கணும். ஏன்னா ஆதாம் பண்ணதனுடைய சாபம் என்ன ஆகுறது? அவன் தப்ப தாத்தா தானே. அந்த தாத்தாவை விட்டுட்டீங்க, உங்கள் தாத்தாவே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த தாத்தாவுக்கும் ஒரு தாத்தா இருக்கிறாரு, அதான் ஆதாம். அவன் செஞ்ச பாவம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து வாட்ட வேணாமா, நம்மளை கொல்ல வேணாமா, அது நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேணாமா. அந்த சாபத்திலிருந்து தான் இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்மை மீட்டு கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இருந்திருக்கலாம் ஒருவேளை தலைமுறை சாபம் அது இதுன்னு, ஆனால் இப்போ கிடையாதுன்றேன் நான். கிறிஸ்து இயேசுக்குள் வந்த பிறகு அது கிடையாதுன்னு சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் அதையெல்லாம் இயேசு அகற்றி போட்டார், விடுதலை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதம் மட்டுமே உண்டு என்று வேதவசனம் போதிக்கிறது. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். கடவுளுடைய தயவு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய வல்லமை, அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே என்ன சொல்லியிருக்குது? கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்னார். நத்திங் ஷால் பி ஏபிள் டு செப்பரேட். அந்த ஏபிள்ன்ற வார்த்தை இங்கே வருது. வேறு எந்த காரியத்தினாலும் முடியாது. ஏனென்றால் தேவனால் நம்மளை காப்பாற்ற முடியும். கடைசி வரை நம்மளை அவர் ஏபிளாக இருக்கிறதுனால இதுக்கு எபிலிட்டி கிடையாது, இது ஏபிள் கிடையாது, இந்த பிரச்சனைகள் ஏபிள் கிடையாது. நம்முடைய பழைய பாவங்கள் நிச்சயமாக பிக்சர்லேயே கிடையாது. ஹலோ, பிக்சர்லேயே கிடையாது. பழைய பாவங்களை கொடுத்து நீங்கள் வருந்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், விசுவாசம் வேலை செய்ய, நான் இன்றைக்கெல்லாம் விசுவாசத்தை போதிக்கலாம், விசுவாசம் வேலை செய்யவே முடியாது. நான் என்ன விசுவாசம் போது என்ன பிரயோஜனம்? ஏன்னா அந்த பழைய பாவம் வந்து உங்களை வருத்திக்கிட்டே இருக்கும். அதனாலேயே விசுவாசம் செயல்பட முடியாது. கிருபையை புரிந்து கொள்ளலாம், விசுவாசம் செயல்பட முடியாது. ஏன்னா கிருபை கொடுத்ததை தான் விசுவாசம் எடுத்துக்கொள்ள முடியும். இத்தனை பேர் வழங்குது நான் சொல்கிறது. கிருபை கொடுத்துருக்குதுங்க. கடவுள் என்னுடைய தகுதியை பார்த்து எனக்கு கொடுக்கல, கடவுள் என்னுடைய கிரியையை பார்த்து எனக்கு கொடுக்கல, நான் எவ்வளோ புண்ணியம் கட்டிட்டு வந்திருக்கேன்னு பார்த்து கொடுக்கல, எங்கள் பாட்டன் எவ்வளோ புண்ணியம் கட்டிட்டு வந்தாலும் பார்த்தும் கொடுக்கல. இயேசு எனக்காக செய்த புண்ணியம், அதன் மூலமாக தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ சில வசனங்களை வாசிப்போம். இன்னும் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த ஏபிள் என்ற வார்த்தை 2 தீமோத்தேயும் 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. அவர் வந்து இந்த சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாக அனுபவிக்கிற பாடுகளை பற்றி சொல்கிறார். சிறைச்சாலைக்கு செல்கிறார், அடிக்கப்படுகிறார், உதைக்கப்படுகிறார், பல்வேறு பாடுகளை சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம் அவர் அனுபவிக்கிறார். அப்போ பாருங்கள், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் யாரை நம்பி இருக்கிறேன்னு எனக்கு தெரியுன்றார். அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள
வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நான் யாரை விசுவாசிச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் அவரிடத்தில் எதை ஒப்பு கொடுத்தேனோ அதை அவர் அந்நாள் வரைக்கும் முடிவு வரையும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று. எல்லாரும் சொல்லுவோம், வல்லவராய் இருக்கிறார் என்று. நான் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எனக்கு ஏற்படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக, அவரை பிரசங்கிப்பதன் மூலமாக ஏற்படுகிற இந்த கஷ்டங்களை பற்றிலாம் நான் பொருட்படுத்துறது கிடையாது. ஏன்னா என்னை யார் கையில் நான் ஒப்படைச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும். நான் அவர் கையில் இருக்கிறேன், அவருடைய கையில் என்னை ஒப்படைச்சிட்டேன். நான் ஒப்படைச்சதை அவர் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வார் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். என்னை ஒரு மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் கர்த்தரிடத்தில் என்ன ஒப்படைச்சிட்டேன், அவர் என்னை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இனி என்னுடைய வல்லமை இல்லை, அவருடைய வல்லமை என்ன காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் ஒப்படைச்சிருக்கீங்க? ஒப்படைக்காமல் அப்புறம் வந்து கேட்கக்கூடாது, என்ன ஆச்சுங்க அதுன்னு. நீங்கள் ஒன்று என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தா தான் நான் பத்திரமா வச்சுக்க முடியும் இல்லையா? நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னா, எங்கள் கையிலே இருந்தது, உங்கள் கையில் இருந்தது. அதனால தான் இயேசு சொல்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவன் அதை என்ன பண்ணுறான், சம்பாதித்து கொள்ளுகிறான். தன்னுடைய ஜீவனை கொடுக்காமல் இருக்கிறவன் தான் என்ன பண்ணுறான், அதை நஷ்டப்படுத்தி விடுகிறான். ஏன்னா இது அப்படி தான் வேலை செய்யுது. நம்ம கொடுக்கறத அவர் என்ன பண்ணுறார், முடிவு புரிந்து காக்கிறவராய் இருக்கிறார். கொடுக்காதது அவர் காக்க முடியாது. ஆகவே தான் என்ன சொல்கிறோம், இயேசு வண்டியில் உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கன்றோம். ஏன் ஒப்பு கொடுக்க சொல்கிறோம்? ஏனென்றால் அவர்கிட்ட கொடுத்ததை, அவர்கிட்ட எதை கொடுத்தாலும் அது விளங்கும். முதலாவது, எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுத்து பாருங்கள், வேறு விதமாக மாறிடும். அது அற்புதமானதாக மாறிடும். அருமையான குடும்பமாக அமையும். அருமையான வேலை விஷயங்கள்லாம் நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. எல்லா விதத்திலும் கடவுளுடைய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் உணர்வீங்க. கடவுளுடைய கையில் எதை கொடுக்குறோமோ அவருடைய கையில் அதெல்லாம் பொன்னாக மாறுகிறது. அப்போ சொல்கிறாரு, நான் அதனால தான் கஷ்டப்படுறதை பற்றிலாம் பிரச்சனை பண்ணுறதில்லை. நான் சிறைச்சாலையில் போட்டாலும் எங்கே போட்டாலும் நான் அதை பற்றி பெருசாக நினைக்கிறது இல்லைங்கிறாரு. வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்று சொன்னால், நான் ஏன் வெட்கப்படணும்? நான் ஜெயிக்கிறவன். நான் யாரை நம்பி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவருடைய கையில் என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நான் ஒப்பு கொடுத்ததை கடைசி வரைக்கும் அவர் காக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்கள், யூதா 24. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். அவர் எப்படிப்பட்டவரா? மறுபடியும் வருது பாருங்கள், அந்த வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ள அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் முடிவு புரிந்தும் காக்க வல்லவர். இப்போ என்ன சொல்லியிருக்குது? உங்களை காக்க, தேவனுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை. இங்கே பேசும்போதெல்லாம் பாருங்கள், உங்களுடைய வல்லமை, உங்களுடைய ஆற்றல், நீங்கள் எவ்வளோ ஏபிள் அப்படின்றத பற்றி பேச்சே கிடையாது. நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்களா, நீங்கள் எப்படி இருந்தீங்களா, நீங்கள் அப்படி இருந்தீங்க, அந்த பேச்சு இடமே கிடையாது. அவர் வல்லமை உள்ளவர். யார் வல்லமை உள்ளவர்? அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினாலே வலுவாதபடி உங்களை காப்பார் அவர். நான் ரொம்ப பரிசுத்தமானாக இருக்கிறதுனால அல்ல, அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் என்னை மாசற்றவனாக பிதாவுடைய சமூகத்தில் என்னை கொண்டு போய் மகிழ்ச்சியோடு நிறுத்தக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. அன்றைக்கி அவர் மகிழ்ச்சியோடு நிறுத்துவார். அதுதான் மை டெஸ்டினி, அதுதான் என்னுடைய லக்கு. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கிறேன். அதுதான் அவருடைய சித்தம். என்னை கொண்டு போய் மாசற்றவனாக, குற்றமற்றவனாக தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் நிற்க வைக்கணும். அது செய்ய முடியுமா, முடியாதா? அது என்னுடைய கையில் இல்லை, அது யாருடைய கையில் இருக்குது? அவருடைய கையில் இருக்குது. அவர் என்னை எடுத்து, அவர் என்னை வணைந்து, அவர் என்னை உருவாக்கி, என்னை காத்து, என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னை அங்கங்கே தட்டி கிட்டி ஷேப் பண்ணி நல்லா ஆக்கி, ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற ஆளை எடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆளை ஆக்கி. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் அப்படி ஆக்க முடியும்னு? வேத வசனத்தை ஆரம்பிச்சிங்கனாலே முதல் வசனம் என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். ரெண்டாவது வசனம் என்ன? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். மூணாவது வசனம் என்ன? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம். முதல்ல சிருஷ்டித்தார், அதுக்கப்புறம் பார்த்தா வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருந்தது. இது அப்புறம் ஆவியானவர் அசைவாடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணுறார். என்னென்னத்தெல்லாம் சரி பண்ணணுமோ அதெல்லாம் சரி. இந்த பூமியே ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியை எடுத்து அற்புத விதமாக மாற்றி அருமையானதாக
இந்த பூமியை மாற்றி இருக்கிறார். எவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்குது பாருங்கள். சும்மா அப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்தாலும் இந்த நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ ஜோராக இருக்குது. அப்போ ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை அந்த அளவுக்கு அருமையும் இனிமையானதும் மாற்றக்கூடிய அவர், எத்தனை பேர் நினைக்கிறீங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து ஒழுங்கின்மையாக இருக்கிறத, அலங்கோலமாக இருக்கிறத, கெட்டு போனதை, சீரழிஞ்சு போனதை, பிரச்சனைக்குள்ளானதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி ரொம்ப அருமையானதாக கடவுளுடைய பிரசன்னத்தில் கொண்டு போய் மாசற்றதாய் குற்றமற்றதாய் மகிழ்ச்சியோடே அவர் நிறுத்தக்கூடிய அளவு கொண்டு வர முடியுன்றது. அது அவருக்கு முடியுமா முடியாதா? உங்களுக்கு முடியுமா முடியாதா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த எங்கள் காலத்தில். அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவர் வல்லவராக இருக்கிறார். வலுவாதபடி காத்து மாசற்றவனாக தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த அவருடைய வல்லமே பிரசங்கம் பண்ணுறதை விட்டுட்டு நம்மால் முடியுமான்றதை பிரசங்கம் பண்ணும்போது பெரிய பிரச்சனை ஆகிடுது. விசுவாசிகள் முன்னேற முடியாமல் போயிடுது. நீங்கள் அவருடைய வல்லமே பிரசங்கம் பண்ணி பாருங்கள், உடனே மகிழ்ச்சி உண்டாயிடும், புன்னகை வந்துடும், உள்ளம் துள்ளும், அப்படியே பாட்டு நல்லா வரும். அப்போ நிறைய பேருக்கு ஏன் பாட்டு கூட பாட மாட்டேங்குது, ட்ரம் அடிக்கிறாங்க, கிட்டாரை வாசிக்கிறாங்க, பாட்டு மட்டும் வரமாட்டேங்கன்னு இருக்கிறாங்க, எதையோ கரைச்சி குடித்தா மாதிரி. ஏன்னா உள்ள தங்களுடைய தவறுகளை குறித்த எண்ணம், அதை போட்டு 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 அதையே சொல்லி 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 இது பண்ணி வச்சுருக்காங்க. அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள்கிட்ட குறைய இருக்குதா? நான் சொல்கிறேன், அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய குற்றங்கள் இருக்குதா? அவர் உங்களை மாசற்றவர்களாக வலுவாதபடி காத்து மாசற்றவர்களாக நிறுத்த அவர் வல்லவராய், அவரால் முடியும். இல்லைங்க என்னால் முடியல, அவரால் முடியும். இல்லை நான் பரிசுத்தமாக வாழ பார்க்குறேன், எனக்கு முடியலைங்க, அவரால் முடியும். அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் பார்த்து ட்ரை பண்ணி திரும்பி திரும்பி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஃபெயில் ஆனீங்களான்னு கேட்கல நான், நீங்கள் எத்தனை முறை ட்ரை பண்ணீங்கன்னு கேட்கல, எத்தனை முறை பாஸ் எத்தனை முறை ஃபெயில்னு அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இன்னிலேருந்து அதை கவனம் செலுத்துங்க, அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு தப்பு செய்யும்போது யோசிங்க, அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தாவே நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னால் ஆக போகிறதில்லை, இது நிச்சயமாக உம்மால தான் ஆகும், என்ன முடிய கருத்தில் ஒப்படைக்கிறேன். என்னை பாவங்களர் என்னை கழுவி என்னை சுத்தமாக்கி நீர் நடத்தும். வலுவாமல் காக்கிறவர், மாசற்றவனாய் என்னை நிறுத்துகிறவர் நீர். உம்மாலும் முடியும், நான் விசுவாசிக்கிறேன், நீர் வல்லவராய் இருக்கிறீர். நிறைய பேர் பாருங்கள், பாவத்தை பற்றி பேசும்போது அதான் பேசுவாங்க, என்னால் முடியலைங்க, என்னால் அது பண்ணாமல் இருக்க முடியல, நம்மால் அதை நிறுத்தின்றது. நான் கடவுளால் நீ இதை நிறுத்துறதுக்கு உனக்கு உதவி செய்ய முடியும். கடவுளால் முடியுமா முடியாதா? எத்தனை பேர் நம்புறீங்க முடியும்னு? அப்போ நீங்களால் முடியுமான்றதை பேசாதீங்க, அது சப்ஜெக்டே கிடையாது. கடவுளால் முடியும். நான் அவர்கிட்ட என்ன ஒப்படைக்கிறேன். ஆமாம், என்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நான் கடவுளை நம்பி இருக்கிறேன். அவர் ஒர்க் பண்ணிட்டேன், என்ன ஆரம்பித்தவர் முடிவு வரையும் என்னை காக்க வல்லவர், மாசற்றவனை நிறுத்த வல்லவர். அவர் எனக்கு தினந்தோறும் கிரியை செஞ்சு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வரட்டும். நான் அவரை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? இருக்கீங்களா? சரி, அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அவருடைய வல்லமை, அதுதான் முதல் ப்ரொவிஷன்.